अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான். அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம். இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். தினப்பலன்களாகட்டும், வாரப்பலன்களாகட்டும், மாத பலன்களாகட்டும், இது தான் சொல்கிறோம். ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும். அதனால் நிறைய பேர் இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட 70% அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை. நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க. நேரடியாக வரவங்களுமே தயவுசெய்து பலன் போடலைன்னா ரொம்ப கஷ்டம் சார், நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு 1.5 நிமிஷத்தில் 2 நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும். அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழ்தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். டைரெக்டாகவும் நீங்கள் என்ன மீட் பண்ணலாம். சென்னையில் நங்கநல்லூர் நம்ம ஆஃபீஸ் இயங்கின்னு இருக்கு. அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும். ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஜூன் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக கோச்சார பலன்களை வைத்து மிக முக்கியமான கணிப்புகளை நம்ம ஒரு ராசி லக்னத்துக்கும் பார்க்க போறோம். இன் ஜெனரல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க கமெண்ட் பண்றீங்களோ, உங்களுடைய கருத்துக்கள் சொல்றீங்களோ, அந்த அளவுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். நல்லதோ கெட்டதோ கமெண்ட் பண்ணீங்கிற பட்சத்துல எங்க உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு growth கிடைக்கும். பிகாஸ் ஐ எம் புட்டிங் இன் a lot of efforts. நான் ஒரு சேனல்ல மட்டும் பேசுறேன், உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 8-9 பிரீமியரான சேனல், டிவி சேனல் மட்டும் இல்லாம யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துலயுமே கண்டினியூஸா ஐ எம் கிவிங் மை இன்புட்ஸ். நிறைய பேருக்கு அது உபயோகமா இருக்குன்னு கமெண்ட் பண்றீங்க. ஸோ அதனால உங்களுடைய பங்குக்கு நான் கேட்கறது ஒரு கமெண்ட், ஒரு லைக், இல்லைன்னா உங்களுக்கான எண்ணம் என்ன இருக்கோ, கருத்து என்ன இருக்கோ அதை எழுதலாம், தப்பு இல்லை. முடியலங்கிற பட்சத்துல பரவாயில்ல. பட் ஸ்டில் இது உங்களுக்கு உபயோகமா இருக்கணும்னு சொல்லி நான் நம்புறேன். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அப்பாவுடைய ஹெல்த்ல இஷ்யூ, அப்பாவுக்கு நிறைய பிரச்சனை, பேக் பெயின், லோவர் பேக் பெயின், பிரயாணங்கள்ல தடை, எங்கேயார் போய் மாட்டிட்டு உட்காந்துக்கிறது, வெளியே வர முடியாம தவிக்கிறது, கோவிலுக்கு போனாவே முடியாம இருக்கிறது, கோவிலுக்கு போக முடியாத ஒரு நிலைமை, ஒரு சில பேருக்கு முடக்கம், ஒரு சில பேர் வீட்டுல பெரியவங்கள் யாராவது இறந்துடுறது, கடுமையான சோகம், உள் உணர்வே வேலை செய்யாம இருக்கிறது, அது சொல்ல முடியாத கவலைகளை ஏகப்பட்ட பேர் நீங்க பார்த்துப்பீங்க. மெயினா இதெல்லாம் லாஸ்ட் 1.5 மாசம், 1 மாசம். இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. அரசு பதவிகள் கிடைக்கும், கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கும், மெடிக்கல் சீட்டு கிடைக்கும், நீட்ல கிளியர் பண்றது, தேர்வுகள்ல வெற்றி பெறுவது, அசாத்தியமான வெற்றியை கொடுப்பது, தைரியமாக இருந்த ஒரு காரியத்தை ஜெயிக்கிறது, கான்பிடன்ஸ் பேக் டு த ரோல் அப்படிங்கிற மாதிரி கும்மன் இருக்கிறது. இந்த மாதிரி இந்த ரிஷபம், கன்னி, மகரத்துக்கு கோல்டன் டைம். மருத்துவம், பினான்ஸ், ஆடிட்டிங், எழுத்து, படிப்பு, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ராஜ திரவம்னு சொல்லுவோம், எதுவா இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஜெயிக்கும். இந்த மாசத்துல உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். நிறைய வெற்றி வாய்ப்புகளும் கொண்டாட்டமான விஷயங்களும் பல திண்டாட்டங்கள்ல இருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய அற்புதமான தருணம். அற்புதமா இருக்கு. அவ்வளோ சந்தோஷத்தை பார்ப்பீங்க. பொருளாதாரத்துல வெற்றி, வேலையே இல்லைங்கிற நிலைமையில இப்ப நல்ல வேலை கிடைக்கும், பெரிய வேலை கிடைக்கும். அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மெயின் என்னன்னா, இந்த செவ்வாய் கேது உதயஸ்தானம் சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு, உங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகுவின் பார்வை இருக்கனால கால் பாதத்தில் அடிபடாம பார்த்துக்கணும். மறைவு பகுதிகளில் ஏதாவது சின்ன சின்ன ஸ்டிச்சு, தீக்காயம், இல்லைன்னா ஒரு சின்ன சர்ஜரி, ஒரு கட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெயினா பிளட் சுகர் இருக்கிறவங்க பார்த்துக்கணும். செப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி ஏதாவது ஒரு அதாவது அந்த ஒரு முடி நம்ம பின்னாடி வளர்ந்துருக்கக்கூடிய முடி திரும்பி அந்த ஸ்கின்னுக்குள்ளேயே வளரும். அந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். இதுதான் அந்த லைன்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம். மெயினா ஃபயர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். பயணங்கள்ல மெயினா இரவு நேர பயணங்கள்ல அதி கவனமா இருக்கணும். பழுது நீக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்க. இந்த டைம்ல என்ன ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மெக்கானிக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை வரும், சரி பண்ணுங்க. மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. ஆனா மோஸ்ட்லி உங்களுக்கு கெட்டது நடக்காது தைரியமா இருக்கலாம். ஏன்னா மெயினான கிரகம் போய் உங்க வீட்ல புதன் வீட்ல ஆட்சி பெற்றக்கூடிய புதனே உட்கார்ந்துருக்காரு. சூரியன் குருவோட சேர்ந்திருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? உங்களுக்கு களைகட்டக்கூடிய டைம் வந்துருச்சு. சந்தோஷம் அப்படிங்கிறது 80, பொருளாதார ஏற்றம் 75. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்கள்ல ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாசம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். சந்தோஷத்தை மட்டும் அள்ளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல சிவநாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சிமஸ்துசம் மங்களாணி வந்தோன்னு வந்த துதாஸ்து நன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.